தாங்க பந்தலெல்லாம் அலங்கரித்தாங்க பூஜியப்பா மரம் மகந்தே கையில பந்தலெல்லாம் ஐயா தேக்கு நல்ல மரமகளே தெருக்கள் அலங்கரித்தாங்க வண்ணி மரமதும் வந்தோ வாசல் எல்லாம் அலங்கரித்தாங்க பந்தலிட்ட கால்களுக்கு பரவால நிறுத்தீங்க குழப்புகளும் தொங்க விட்டாங்க குழப்புகளா ரஸ்புகளோ கோடாரி காரர்களோ அத்தனையும் கொண்டு வந்தோ கைலாச வாசலிலே மாங்குளையம் தோரண மணவட பந்தல்ல கைலாசம் தன்னதியிலே பகவானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கும் போதோ கல்யாணம் நடக்கும் போதோ என்ன அலங்காரம் செய்தாரான கல்யாணம் நடக்கும் போதோ பகவான் பார்வதிக்கு திருக்கல்யாணமானது நடக்கும் போது கைலாச வாசலிலே தேவர்கள் மூவர்கள் எல்லாம் பந்தலை வெகு சிறப்பாக அலங்காரம் செய்கிறார்கள் பந்தல்ல பார்த்தா எப்பேற்பட்ட பந்தலு ஏப்பா சரியான ஒரு பந்தல் ஆன நின்னாலும் எட்டக்கூடியாத ஆன கொட்டகையை போட்டாங்க ஏப்பா ஆன கொட்டகை போடுகிறார்கள் குதிரை நின்னாலும் தட்டக்கூடியாத குதிரை கொட்டகையை போடுதார்கள் ஆமா அப்பேற்பட்ட பந்தலை எல்லாம் வெகு சிறப்பாகவே அலங்காரங்களை செய்து கைலாச வாசலிலே தெய்வ பணி திருப்பணியானது நடந்து கொண்டிருக்கிறது அவரவர்களுடைய வேலையை அவரவர்கள் எல்லாம் செய்தார்கள் தெய்வலோக சித்தரும் என் பெருமாளாகப்பட்ட நவநீத நாராயண கண்ணனோ பகவானை மாப்பிள்ளையாகவே அலங்காரம் செய்தார்கள் பார்வதா தேவியை மணப்பெண்ணாகவே அலங்காரம் செய்தார்கள் அல்லவா எப்படி அலங்காரம் செய்தார் தெரியுமா சுவாமி அவர் செப்புக்குள்ள அடைத்து வைத்த சேல வர்ணப்பட்டோடு அடைத்து வைத்தே வர்ணம் பட்டோடு பச்சை நிறத்தாரே பையங்களையும் பட்டோடு பவளத்தால் சட்டை போட்டோ காஞ்சி உரம் பட்டோடு கனகமரம் சட்டை போட்டோ நின்றவர்கள் தான்மைய நீலவர்ணம் பட்டும் போட்டா பார்த்தவர் தான்மையங்க பார்த்தவர் தான்மையங்க அங்க பஞ்சவர்ண போட்டா அன்னைக்கு பஞ்சவர்ண பார்த்தவர்களெல்லாம் தான் மயங்க பஞ்சவர்ண பட்டு உடுத்தினார்கள் ஏப்பா போடுகிறார்கள் கைலாச வாசலிலே தங்க அழகு காணாதென்று தங்க நகையை போட்டுதான் தங்க நகை போட்டுகிறார்கள் அப்பமெல்லாம் பட்டு எங்க போய் எடுப்பார்கள் கல்யாண வீடு வந்துடுதுன்னா காஞ்சிபுரத்துல போய் பட்டு வாங்கியிருக்கா அப்படியா ஏனே இப்ப பட்டு எங்க எடுக்காங்க செல்லுல ஆர்டர் பண்ணி என்னது இமேஜனா என்னது மீசோல எடுக்காங்க பிளிப்கார்ட்ல எடுக்காங்க என்னது மீசோ பிளிப்கார்ட் இன்ஸ்டாகிராம்ல பார்த்து ஆர்டர் போடுறாங்க அப்படியா ஆமா இன்னைக்கு ஆர்டர் போட்டா 4 நாள் கழிச்சு வீட்டுக்கு வருது பாத்துக்கோ ஆமா அப்போ இவன் கலர் வைக்காம பாரு உத்தராஜம் அத ஆர்டர் போட்டது தானோ அத ஆர்டர் போட்டு வாங்குனதாங்க ஏன் மொஞ்ச அடிக்க சூரத்ல போய் எடுத்து சூரத்தா ஆமா இப்பதான் கேள்வியே படுறேன்
இவன் வீட்டுல இருக்க பாதி பொருள் பூரா மீசோல உள்ளதுதான் பாத்துக்கோ. ஆமா ஆர்டர் போட்டு போட்டு கடைசியில இவனை ஆர்டர் போட முடியுமா வச்சுட்டாங்க. ஆமா இப்ப என்னதான் வீட்டுல இருக்க விட மாட்டேக்கா. வீட்டுல இருக்க விட மாட்டேக்கா. ஆமா தெரு தெருவா போ வைக்க பாத்துக்கோ. ஆமா ஐயா ஓ அப்ப கல்யாண நாள் வந்துருதுன்னு வையி. சரி இங்க இருந்து நேர காஞ்சிபுரத்துக்கு போவாங்க. ஏப்பா செல்வார்கள். காஞ்சிபுரத்துல தறி நெசவாளியை கொண்டு வந்து நெய்யக்கூடிய பட்டை தான் வாங்கியிருக்காங்க. ஆமா கல்யாண வீட்டுக்கெல்லாம் பழைய காலத்துல உள்ள நம்ம ஆச்சி தாத்தாட்டெல்லாம் கேளுங்க. ஏப்பா கைத்தறி பட்டு. ஆமா கையில ஓ இன்னும் அத பத்திரமா வச்சிருப்பாவ பாத்துக்கோ. ஆமா சுருங்கி போய் இருக்கும். சுருங்கியெல்லாம் இருக்காது. அம்மா அப்புறம் பழைய ரெங்கு பெட்டி எப்படி இருக்கும்? நல்ல அந்த கால் பெட்டின்னு ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள வச்சிருப்பா எங்க ஆட்சியெல்லாம். பழைய நூல் சேலை சாவும் தண்டி அந்த சேலைய பத்திரமா வச்சிருந்தா பாத்துக்கோ. ஆமா யாச்சி இது என்ன சேலை? உங்க தாத்தனுக்கு வந்த நாள் அன்னைக்கு எடுத்த சேலடா அப்படின்னா. நான் போன அன்னைக்கு தாண்டா எடுக்கணுங்க. இனிமேல் நான் போன அன்னைக்கு தாண்டா எடுக்கணும்னா. ஆமா அப்படியெல்லாம் மெதுவா வச்சிருந்தாங்க பாத்துக்கோ, பத்திரமா இருந்தது. சரிதான். இப்ப யார் வீட்டுல பட்டு சேலை இருக்கு? பொண்ணு மாப்பிளையும் திருமண நாள் அன்னைக்கு ஆமா அந்த தாலி கட்டி முடிக்க கொஞ்சம் சாத்திரத்துக்கு மட்டும் தான் சேலை கட்டுதாங்க. ஏன்னா இப்போ ஏகப்பட்ட சேலை ஆகி போச்சுனே. பரிசம் போட ஒண்ணு, பொண்ணை கூப்பிட போன ஒண்ணு, தாலி கட்டும் போது ஒண்ணு, மறு வீடு வரும்போது ஒண்ணு. நீ எல்லாம் உன் பொண்டாட்டிக்கு 10 சேலை எடுத்து வச்சிரு பாத்துக்கோ. அவளுக்கு தாலி மாத்த ஒண்ணு, ஏன்னா தாலி கட்டி முடிச்ச உடனே அவன் வளகாப்புக்கு ஒண்ணு. எல்லாரும் எடுக்கதான் செய்வாங்க. அடுக்கடுக்க எடுத்தா அத்தனை வச்சுட்டு என்ன செய்வான்? ஒண்ணு. அவன் பிள்ளை பேர் உள்ளதுக்கு ஒண்ணு, தீபாவளிக்கு ஒண்ணு, அவன் புது வீடு கட்டினா அப்ப ஒண்ணு, ஆமா பொங்கலுக்கு ஆடி ஒண்ணு, ஆடி போக்குக்கு ஒண்ணு. அப்ப ஒரே சேலனை அவளுக்கு ஒண்ணு. இப்ப ஊடு பூரா சேலை. அப்போ கல்யாணப்பட்டுன்னு ஒண்ணு எடுப்பாங்க, கூறப்பட்டுன்னு இந்த பரிசம் போடுறதுக்கு ஒண்ணு எடுப்பாங்க, அதோட முடிச்சுக்கிடுவாங்க. சரிதான். ஏய்யா இப்ப விதவிதமா பட்டு வந்திருக்கு. அந்த பட்டை வாங்கி யாரும் உடுத்துதாளுங்களா? உடுத்த மாட்டாங்க. அது இப்ப பழைய பட்டு 10,000 ரூபாய்க்கு வாங்குவாங்களாம். அப்படியா? ஆமா வாங்கி வாங்கி பீரோல தான் வச்சிருக்கான். கல்யாணம் முடிஞ்ச மறு நிமிஷம் மாப்பிள்ளையும் பொண்ணும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருந்தாங்க. அவ்வளவுதானே. கோட் செட் போடணும்ல. கோட் செட் மாப்பிள்ளை போடுதான். பொண்ணு என்ன செய்யுதா? அவங்க நல்ல ஒரு இப்ப உள்ள சுடிதாரு லெஹங்கா வாங்கி மாட்டிக்கிடுதாவோ. லெஹங்கா போடுதாவா? போட்டாக்கு போஸ் கொடுக்கணுமா? போ அம்மா பிறவே அப்படி இருக்கு பாத்துக்கோ. ரூபா செலவு பண்ணி கல்யாணம். ஆனால் பார்வதா தேவி அப்படி அல்ல. எப்படி செய்தா? காஞ்சிபுரம் பட்டு கட்டி, ஆமா கனகாம்பரம் சட்டை போட்டா நின்றவர்கள் தான் மயங்க நிலத்துக்கு ஒரு பொட்டும் போட்டு, ஆமோ தன் அழகு காணாதென்று தங்க நகைகளை பூட்டுகிறார். எப்படி சுவாமி? அவ தலை வாரி சடைகள் பின்னி சம்மங்கிரி எண்ணெய் தேய்த்து, சம்மங்கிரி எண்ணெய் தேய்த்து, தலையில சட குச்சி சடனாக ராக்கொடியா தாளாம்புவா, ராக்கொடியா தாளாம்புவா, காதுக்கு கம்மல்களாம் கல்பதித்த மிக்கிகளா, குருட்டு தட்டு செவிட்டு தட்டு கொன்ன தட்டோமிட்டா. இப்ப இந்த பேர்லாம் உங்களுக்கு தெரியுமா? குருட்டு தட்டு செவிட்டு தட்டு கொன்னாப்பு தட்டு. எப்ப அந்த காதுல அப்ப பயங்க புள்ள வரிசையா போட்டுருக்காங்களே, அப்போ அந்த அக்கா குத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்ப பெண்கள் குத்துனாங்க. ஏப்பா காது தெரியாம கம்மல் போட்டிருக்காங்க. காது தெரியாம கம்மல் போட்டிருக்காங்க. இப்ப நம்மள மாறி பையங்க பூரா காது தெரியாம கம்மல் வாங்கி குத்திக்கிடுதான். இப்ப அவன் காதுல மட்டுமா குத்துதான், நாக்குல குத்துதான், மூக்குல குத்துதான், எமையில குத்துதான், எல்லாம் பொண்டாட்டி குத்த சொல்லி இருக்காப்பா. இல்ல ஸ்டைல் அது. அப்படியா? ஆனா அப்படி இல்ல. என்ன இது வந்து குருட்டு தட்டு செவிட்டு தட்டு ஆமா கொன்னாப்பு தட்டும் விட்டா. ஆமா குருட்டு தட்டு செவிட்டு தட்டு கொன்னாப்பு தட்டும் விட்டா, கொன்னாப்பு தட்டும் விட்டாங்க. மூக்குக்கு மூக்கூத்தி பிள்ளாக்கா, கள்ளத்துக்கு அவன் மாலை பவன் மாலை காசு மாலை, கடிகார சங்கிலியா கடிகார சங்கிலியா, அவ கப்பர மாலைகளா கப்பர மாலைகளா,
கையதியிலே அவள் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டேர காப்புமிட்டாங்க பட்டேர காப்புமிட்டா மோட்டார் நல்ல வளையலிட்டா என்ன காப்பும் இட்டா ரோப்பும் இட்டா கண்ணாடி வளையலிட்டா 5 நல்ல விரல்களுக்கும் அவன் பதித்த மோதிரமா 10 நல்ல விரல்களுக்கும் பவன் பதித்த மோதிரமாக காலில் மிஞ்சி பிஞ்சி முந்தாங்கி தாங்கியே புத்துவமாம் பூடிகளா அவ இழுத்து சங்கிலி மாட்டினா கோலானி கூட்டினா இத்தால போலி கொத்து சர போலி ஏத்த சந்தன காப்பே அவ இடுப்பில் ஒட்டியும் இது யாரு செய்த தட்டார் செய்த மதுரை ரத்தின புதுக்கல் வேலை மாளாத சொல்லுகிறாதே அவத்தாளி தவற பீலி மோதல் ஐயா பார்வதியா அத்தனை தங்கத்தாலே அலங்கரித்தாங்க ஐயா பீலி மோதல் தாலி தவற பீலி முதல் அத்தனையும் தங்கத்தாலே அலங்காரங்களை செய்தார்கள் எப்பா தங்க சரப்பொலி எல்லாம் போடுறா பகவான் பார்வதி பகவானை மணப்பிள்ளையாக அலங்காரம் செய்து மணவடக்கி வைத்தார்கள் ஆமோ பார்வதியை மணப்பெண்ணாக அலங்காரம் செய்து செய்து அக்கினி சாட்சியாக வைத்து ஆமா என் பெருமாள் தேவர்கள் மூவர்கள் முன்னிலையிலே தட்டார் கொண்டு வந்த திருமாங்கலியத்தை பகவான் கையிலே எடுத்து கொடுக்க ஆமையா ஆண்டவன் பகவான் பார்வதிக்கு திருப்பூட்டுகிறார் எப்படி சுவாமி அரணே நல்ல அரணே என்றோ அரண் மாங்கல்யம் சூட்டுவாரே சிவனே நல்ல சிவனே என்று சிவனே சிவனே பார்வதிக்கு சிவமாங்கலியோ சூட்டுவாரே ஐயா சிவனை என்றோ அப்படி மாங்கலியும் சூட்டும் போது மாதவர்கள் எல்லாம் கொலவை போடு திருமாங்கலியும் சூட்டும் போதோ திருக்கொலவை போடுவாரோ கைலாச வாசலில கையமெல்ல கெட்டுவாரோ மணவடைய சுத்துவாரோ அம்மி மிதித்தாரோ அவர்கள் அருந்துயல் பார்த்தாரோ வாழ்த்துனவர் வாழ்த்துவார் வாழ்த்துபவர் வாழ்த்துவாரோ இருவரையும் போற்றுபவர் போற்றுவாரே வாழ்த்துவர் வாழ்த்துவாரே போற்றுபவர் போற்றுவாரோ பகவான் பார்வதிக்கு பாலும் பழங்களை எல்லாம் கொடுத்து ஆமா வாழ்த்தக்கூடியவர் வாழ்த்தினார்கள் போற்றக்கூடியவர்கள் போற்றுவார்கள் ஏப்பா போட்டுகிறார்கள் போட்டுகிறார்கள் ஒரு கல்யாண வீடுன்னு இருந்தது மையி ஆமா திருமணம் முடிச்ச பிறகு எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்ச உடனே ஆமா பெரிய ஆட்கள் பூரா அந்த காலத்துல வாழ்த்து பாடி இருக்காங்க பாத்துக்கோ ஏப்பா வாழ்த்து பாடி இருக்கிறார்கள் 16 பெட்டு பெருவாழும் வாழுவன்னு அந்த காலத்துல வாழ்த்திருக்கா எவன் பெத்து தீரடியா இப்ப வாழ்த்துத இப்ப உள்ள பிள்ளைகள் பூரா என்ன சொல்லுதாங்க வந்து வாழ்த்திட்டா பாரு 16 பெறணுமா ஆச்சி உன் வாயில்ல ஆமா சீனி அள்ளி போடுங்க எப்ப அப்படி சக்கரை அள்ளி போடணும் உனக்கு ஒன்ன பெத்துக்கிட்டே வளர்க்க முடியல ஆமா நீ 16 பெக்க சொல்லுதியாம்பாளா அவ்வளவுதான் அவனுக்கு அறிவு அப்படி நினைக்க கூடாதுன்னு என்ன 16னா 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ வேணும் ஏப்பா 16 செல்வங்கள் இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு 16 செல்வம் வேணுமா ஏப்பா என்னடா பிள்ளை செல்வம் ஆமா சொத்து செல்வம் சரிதான்
இடம் பொருள் தோப்பு துறவு ஆடு மாடு மண்ணு மனை ஆமா இப்படின்னு பாக்கிய செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருக்கணுமா அதான் 16 செல்வம் பார்த்துக்கோ தனம் தானியம் எல்லாம் இருக்கணுமா அதுக்குத்தான் வாழ்த்தினார்கள் 16 பெற்று என்னாலும் பெருவாழ்வாக வாழணும்னு அமையா அப்போ என்ன சுவாமி கைலாச வாசல்லே பகவான் பார்வதிக்கு தெய்வலோக ரம்பை எல்லாம் திரு நடனங்கள் ஆடினார்கள் நல்லா இருந்து ஆடிக்கிட்டு இருக்கிறார்கள் வெஞ்சாமரை வீசினார்கள் வேண்டும் மணிகள் எல்லாம் செய்தார்கள் செய்கிறார் திலோத்தமை எல்லாம் அப்படி செய்யக்கூடிய வேளையில ஆமா அவரவர்களுக்கு உள்ள இப்ப நம்ம கல்யாண வீட்டுக்கு போனோம்னா நம்மளால முடிஞ்ச பரிசு தொகையை கொடுப்போம் ஏதாட்டு 101 வச்சுட்டாடு வரணும்னே இப்ப 101 வச்சனா உன்னை சிரிச்சிட போறாங்க அவமானமா இருக்கு 500 ரூபாய கொண்டு போனாங்கன்னா ஒரு கெப்பாசிட்டியா போக முடியுது அப்படியா பந்தலுக்குள்ள நுழையதுக்கே பயமா இருக்கு ஏன் அந்த இப்ப தானப்பா இது பேசுது ஆமா அப்போ அப்படி எல்லாம் கிடையாது என்ன காலத்துக்காரன் ஆட்சி சடங்கெல்லாம் 5 ரூபா செஞ்சிருக்காங்க பாத்துக்கோ அப்பமே 5 ரூபா 5 ரூபானா இப்ப 5000க்குள்ள மதிப்பு ஆமா வீட்டுல எங்க தாத்தா கெட்டனுக்கு அப்புறம் தான் சடங்காயிருக்கான் ஆமாண்ணே எல்லா பக்கம் அப்ப அப்படிதான் நடந்திருக்கு ஆமா ஏனே ஓ அப்போ என்ன பகவான் பார்வதிக்கு கைலாச வாசல்ல சரி கல்யாணத்துக்கு ஒரு பரிசுகளை கொடுத்தார்கள் பரிசுகளை கொடுத்தார்கள் யாரு கொடுக்கா யாரு அன்னைக்கு தான் எல்லாத்தோட கைத்திறமையும் காட்டுவாங்களா அவங்க கைத்திறமே அவங்க காட்டுறாங்க அந்த கல்யாண நாள் அன்னைக்கு சுந்தரபுத்திரனாருக்கு என்ன வேலை அவருக்கு கணக்கு போடுற வேலை கணக்கு இத்தனை உயிர் உலகத்துல அழிஞ்சிருக்கு பிறந்திருக்கு ஆமா இன்னும் பிறக்க இருக்கு அழிய இருக்குன்னு கொண்டு போய் கணக்குகளை காமிப்பாங்க தளபதி எல்லாம் அங்கதான் இருக்கு அப்படியா ஆமா ஏனே அப்போ தெய்வேந்திரருக்கு என்ன வேலை அவருக்கு என்ன வேலை அவருக்கு இத்தனை நஞ்ச பூஞ்சைகள்லாம் இருக்கு இந்த வருஷம் இவ்வளவு மழை இருக்குன்னு அவருக்கு மலைக்கு அதிபதி அல்லவா ஆமா தெய்வேந்திரனுக்கு அந்த பொறுப்பெல்லாம் கொண்டு போய் ஒப்படைப்பது வேலை இந்திர பகவானுக்கு அந்த பொறுப்பு ஐயா அப்போ இந்த விஸ்வகர்மா இருக்காரு பத்தியா ஆமா ஐந்தொழிலுக்கு அதிபதி ஐந்தொழிலுக்கு அதிபதி அதாவது தெய்வலோக சிற்பியவர் ஆமா தெய்வலோகத்துல அவர்தான் சிற்பி அவர்தான் சிற்பி பார்த்துக்கோ ஆமா இன்றைக்கு நம்ம கைத்திறமையை காமிக்க வேணுமென்று என்றோ அந்த பிரம்மதேவரானவரோ விஸ்வபெருமாளானவர் எங்கே வருகிறார் தெரியுமா எங்கு சுவாமி சாமி இமயகிரி மலையதர் இமயகிரி மலையதர் வாராரே விஸ்வகர்மா இமயகிரி மலையதீர் சாதியில உயர்ந்த மரம் சாதியில தேக்கு மரம் பாப்பாரோ சந்தன தேக்கு மரம் பாப்பாரோ அப்படி தேக்க மரம் கண்ணாள்கள் தேக்க மரம் கண்ணாள்கள் விஸ்வகர்மானவே சனி சந்தன தேக்க மரமானதை கண்ணால் கண்டார் அந்த விஸ்வபெருமாளானவரோ சந்தன தேக்கு கட்டையே வெட்டி ஒரு மரப்பா நல்ல பொம்மை ஏது மரப்பா நல்ல பொம்மை ஏதோ விஸ்வகர்மா உண்டு பண்ணி ஆன போல ஒரு பொம்மையும் ஐயா ஒரு பொம்மையும் ஒரு பெண்ணை போல ஒரு பொம்மையும் ஒரு பெண்ணை போல ஒரு பொம்மையும் ஆன போல ஒரு பொம்மையும் ஒரு பெண்ணை போல ஒரு பொம்மையும் ஆணை போல ஒரு மரப்பாம் பொம்மையும் உண்டு பண்ணி ஒரு பெண்ணை போல ஒரு மரப்பாம் பொம்மையும் உண்டு பண்ணார் அந்த விஸ்வகர்மா. ஆணும் பெண்ணுமா உண்டு பண்றாரு. அப்படி ஆணும் பெண்ணுமாகவே உண்டு பண்ணி பகவான் பார்வதி கையில கல்யாண பரிசாகவே கொண்டார்.
அந்த ஆணாக பிறந்த பொம்மையானது ஆமா பகவானுடைய கையில இருக்கு. ஏப்பா இருக்கின்றது. அந்த பெண்ணாக உருப்படைத்த அந்த மரப்பாம் பொம்மை ஆமா பார்வதி கையிலே கொடுத்தார். ஏப்பா அந்த ஆதிசக்தி கையில கொடுத்தார். இன்னைக்கும் நாளைக்கும் கல்யாண வீட்டுல கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏன் அந்த ஒரு பிள்ளைகளை கொண்டு போய் கொடுக்காங்க? என்ன விவரம்? அந்த பகவான் பார்வதிக்கு விஸ்வகர்மா மரப்பாம் பொம்மையை கொடுத்ததுனாலதான் ஆமா இந்த பிள்ளைகளை கொண்டு போய் கொடுக்காங்க. பாத்துக்கோ, இப்ப ஆணு பெண்ணுமா பெத்து பெருவெட்டும்னு. ஆணும் பெண்ணுமா பெத்து பெருவெட்டும்னு. ஆமா அப்போ ஆமா அந்த கைலாச வாசல்ல மரப்பாம் பொம்மையை கொடுத்த உடனே ஆமையா பார்வதா தேவியானவள் பிள்ளையை கையில வாங்கி அழக ரசித்தாள். ஏப்பா அடா 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 அடா. ஆஹா, ஆமா அந்த விஸ்வகர்மாவுடைய கை திறமையோ திறமை. ஏப்பா அவர் கைவண்ணமோ கைவண்ணம். கைவண்ணமோ பெரியது என்று ஆமா அந்த விஸ்வகர்மாவானவரை போத்தினார்கள் பகவான் பார்வதியும். ஏப்பா அவர் ரொம்ப ஒரு பெருமையா போட்டுருந்தார்கள். ஆண்டவா பகவானே, சிவபெருமாளே, இந்த மடியில இருக்க மரப்பாம் பொம்மை உயிர் இல்லாமலே எப்படி இருக்கிறத, நம்ம கல்யாணம் அன்னைக்கு இப்படி இருக்கிறத உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஏப்பா எப்படி இருக்கும்? உயிர் கொடுத்தா ஆமா எப்படி இருக்கும்னு ஆமையா பார்வதா தேவியானவள் பார்த்தார். பார்க்கிறா. அந்த உடனே விஸ்வகர்மா செய்த அந்த மரப்பாம் பொம்மையானத ஆமோ பிடிக்க வேணுமே என்று ஆமா யாரை வரவழைத்தார் தெரியுமா? யார சுவாமி? ஆண்டவனாகிய சாட்சாதி சங்கரன் பகவான் ஆமோ பிரம்மதேவரானவரை வரவழைத்தார். வரவழைத்தா. ஓ ஐயா பிரம்மதேவா, ஏ பிரம்மதேவா, ஏன் பிரம்மதேவரை வரவழைக்காரு? என்னத்துக்கு என்னத்துக்கு? அந்த பிள்ளையே உருபிடிக்க வேணும் என்று. எப்பா உருபிடிக்க வேண்டும் அல்லவா? ஐயா வாரும் புள்ளா பிரம்மதேவா, ஏ வார்த்தை ஒன்ற சொல்ல கேளும். இந்த விஸ்வகர்மா உருப்பிடித்த விஸ்வகர்மா உருப்படித்த இந்த மரப்பாம் பொம்மைய ஏப்பா இந்த ஆணும் பெண்ணு ரெண்டு பொம்மையும் இரண்டு ஆணும் பெண்ணுமாகவே உருப்பிடிங்கள் என்றார். இரண்டு ஆணும் நல்ல பெண்ணுமாக உருப்பிடித்தார் பிரம்மதேவன். உயிர் கொடுத்தார் சிவபெருமான். பேர் கொடுக்க வேணும் என்று பேர் கொடுக்க ஆதி சத்தியவ சொல்லுவார். ஆதி சக்தியவ சொல்லுவாளோ. பேர் கொடுக்க வேணும் என்ற ஆதிசக்தி ஆகிய பார்வதா தேவி சொல்ல, அம்மையுமா பார்வதி ஆதிவராசக்தி சொல்ல பேர் கொடுக்க வேணும் என்று ஆமோ அந்த ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் சிவபெருமாள் எப்படி பேர் கொடுக்கிறா? ஆமா ஐயா, ஓ அந்த ஆணும் பெண்ணுக்கும் ஆமையா எப்படி பேர் கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி சுவாமி? சந்தனம் மரத்தினால் இவர்கள் வந்து பிறந்ததினால அந்த இரண்டு ஆணும் பெண்ணுக்கும் ஆமோ மரத்தின் வடிவையிலே இவர்கள் வந்து உதித்ததினால ஆமா ஐயா எப்படி பேர் கொடுக்கார்? எப்படி கொடுக்கிறார்? மரவர் என்று இந்த ஆண் குழந்தைக்கு பேர் கொடுத்தார். அந்த பெண் குழந்தைக்கு மரத்தினால் பிறந்ததினால ஆமா மரவர் மரத்தி என்று பேர் கொடுத்தார். ஆமோ அது மட்டும் இல்ல, என்ன சுவாமி? பிறந்தது